பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்பதாக. ஆயிரங்களில் சிறியது பெத்லகேம். பெத்லகேம் இஸ் த லிட்டில் ஆஃப் தௌசண்ட்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு எருசலேம் போன்ற பெரிய பட்டணத்தில் பிறக்கவும் இல்லை, அங்கே இறக்கவும் இல்லை. சாதாரண ஒரு கிராமத்தில் 1000 கிராமங்களில் சிறியதான பெத்லகேமில் இயேசு பிறந்தார். நாசரேத் என்னும் ஊரில் வளர்ந்தார். நாசரேத்திலிருந்து நன்மையா என்று கேட்கும்படி செய்தார். இயேசு தச்சன் என்று அழைக்கப்பட்டார். இன்றும் இயேசு அந்தஸ்து அருகதை இல்லாதவர்களை அழைத்து உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். இயேசுவின் பிறப்பை குறித்து சொன்ன தீர்க்கதரிசிகள் இவ்விதமாகவும் சொன்னார்கள். ஏசாயா சொன்னார், ஈசா என்னும் பெரிய மரத்திலிருந்து ஒரு பெரிய கிளை என்று சொல்லாமல் ஈசா என்ற அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் என்று கூறினார். நானோ ஒரு புழு என்று சங்கீதக்காரன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பெத்லகேம் ஆயிரங்களில் சிறியது. அப்படி சிறிய கிராமமான ஊரில் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனத்தை அவன் கூறினான். சிறு துளி பெருவெள்ளம் போல எப்பொழுதும் சிறிய காரியம்தான் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் பயப்படாதே சிறுமந்தை என்று கூறிவிட்டுதான் பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கப் போகிறார் என்று கூறினார். மோசே ஒரு சிறிய கோலை வைத்துதான் செங்கடலை பிளந்தான். சிம்சோன் ஒரு தாடை எலும்பை வைத்துதான் பெலிஸ்தியர்களை வீழ்த்தினான். கோலியாத்தை வீழ்த்த தாவீதின் கையில் இருந்தது சிறிய கவன் மாத்திரமே. ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன்களை வைத்து தான் 5000 பேரை போஷித்தார். சின்னவன் தான் 1000 பெருகுவான், சிறியவன் தான் பலத்த ஜாதியாவான். கடுகு விதையளவு விசுவாசம் தான் பெரிய மலைகளை அசைக்கும். அற்பமான ஆரம்பத்தை யார் தான் அசடை பண்ணக்கூடும்? இயேசு அற்பமான பட்டணத்தில் பிறந்தாலும் ஆளுகிற ராஜாவாக பிறந்தார். சாத்தானை வீழ்த்தி சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆகையால் பிரமாண்டம் பெரிய பட்டணம் அமெரிக்காவுக்கு போய் கிரீன் கார்டு வாங்குவதுதான் என் இலக்கு என்றில்லாமல் தேவன் உங்களை வைத்திருக்கும் இடத்தில் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து சிறிய காரியத்திலும் உண்மையாயிருங்கள். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். ஆகையால் பெரிய காரியங்களுக்கு ஆசைப்படாமல் சிறிய காரியமானாலும் உண்மையாயிருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் சிறிய காரியங்களை தெரிந்தெடுத்து அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற நல்ல தேவன். கொஞ்ச பலன் இருந்த பிலதெல்பியா சபைக்கு முன்பாய் திறந்த வாசலை வைத்தீரே, அதுபோல உடைய பிள்ளைகளுடைய கொஞ்சத்தை ஆசீர்வதித்து இவர்களுக்கு முன்பாய் அனுகூலமான வாசல்களை கர்த்தர் திறந்து கொடும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.